அன்புறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. அனைவரும் கண்டிப்பாக வாக்களிப்போம். வாக்களிப்பது நம்மளுடைய உரிமையும் கடமையும். இந்த காணொலியில் சென்னையில் வரக்கூடிய மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் யார் யார் போட்டியிடுறாங்க, அங்கே யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது, அங்கே யாருக்கான களமாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் தொகுதி எண் 25 தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரும். அங்கே யார் யார் வேட்பாளராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவின் சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மயிலை தா வேலு அவர்கள் போட்டியிடுகிறார். பாஜகவின் சார்பில் முன்னாள் கவர்னர், முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி மயிலாப்பூரில் ஒரு பிராமணருக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கு. அருண்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் ஒரு பிராமணர் தான் வேட்பாளராக போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்கள் போட்டியிடுகிறார். இந்த 4 பேர் தான் பிரதான கட்சிகளினுடைய வேட்பாளராக இருக்கிறார்கள். வாக்காளர்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக அங்கே 251 பூத் இருக்குது. ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா 93,017, பெண்கள் 1,10,1691, மூன்றாம் பாலினத்தவர் 23 பேர். ஒட்டுமொத்தமாக 1,94,731 பேர். என்னென்ன சமூகங்கள் அங்கே பெரும்பான்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வன்னியர்கள், நாடார்கள், பிராமணர்கள் ஒரு 15% வரைக்கும் இருக்கிறாங்க, முதலியார்கள் இருக்கிறாங்க, ஆதி திராவிடர்கள் இருக்கிறாங்க. இது இல்லாமல் மீனவர் சமூகமும் அங்கே பரவலாக இருக்குது. இது 1951 உருவாக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதி. இங்கு காங்கிரஸ் 3 முறையும் பாஜக ஒரு முறை 2001 வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ பாஜக திமுகவோடு கூட்டணியில் இருந்தாங்க. அதிமுக இங்கே 6 முறை வெற்றி பெற்றிருக்கு. இதில் கடைசியாக 2006, 11, 2016 3 முறை தொடர்ச்சியாக இங்கே அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. திமுக இங்கே 6 முறை ஜெயிச்சிருக்கு. 1996 அப்புறமா கடைசியாக 2021 தான் வெற்றி பெற்றாங்க. ஸோ இதுதான் நிலவரமாக இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக எப்பயுமே வலுவாக தான் இருக்கும். குறிப்பாக வட சென்னை, மத்திய சென்னையில் திமுக வலுவாக இருக்குது. இந்த தென் சென்னையில் வரக்கூடிய மயிலாப்பூர், டி நகர், இந்த தொகுதிகளெலாம் திமுக அதிமுக சம அளவு பலம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஸ்லைட் எட்ஜி அதிமுகவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கடந்த 2021 தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா, திமுக 68,392 வாக்குகளை பெற்றாங்க. சதவீத அடிப்படையில் 44. அதிமுக 55,759 வாக்குகளை பெற்றாங்க. சதவீத அடிப்படையில் 36. மக்கள் நீதி மையம் 2021 இங்கே போட்டிட்டாங்க. அப்போ ஸ்ரீபிரியா அவர்கள் போட்டிட்டாங்க, நடிகை. அவங்க பிராமின் சமூக வாக்குகளை குறிப்பிடும்படியாக பிரித்ததால் மயிலாப்பூரில் கடந்த முறை தேர்தல் முடிவுகள் மாறியது. இவங்க கிட்டத்தட்ட 10% வாக்குகளை எடுத்தாங்க. 17,904 வாக்குகளை அவங்க எடுத்தாங்க. நாம் தமிழர் கட்சி 10,124 வாக்குகளை பெற்றது. ஸோ கடந்த முறை மக்கள் நீதி மையம் இங்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருந்தது. இந்த முறை நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேட்பாளர்கள் பற்றி பார்ப்போம். முதல்ல திமுகவினுடைய வேட்பாளர் மயிலை தா வேலு அவர்களை பற்றி பார்ப்போம். வயசு 55, BA LLB படிச்சிருக்கிறார். திமுகவில் சென்னை தென்மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். இப்போ 2021 to 26 மயிலாப்பூரினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். 2006, 11, 16 திமுக அங்கே தோல்வி. ஸோ அதை வெற்றி பாதைக்கு கொண்டு வந்தவர் மயிலை தா வேலு. ஸோ இவருடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, திமுகவுக்கு அங்கே கட்டமைப்பு இருக்குது. கூட்டணி கட்சிகளுடைய பலம்லாம் இவருக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பிராமணர்களுடைய வாக்கு வங்கி ஒரு 15% இருக்குது. திமுக பாஜக அலையன்ஸ் சேரும்போது அவங்க இந்த வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகளாக திரும்புவதற்கான அபாயங்கள் இருக்குது. தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவினுடைய வேட்பாளர். முன்னாள் மாநில தலைவர் எல் முருகனுக்கு முன்னாடி மாநில தலைவராக இவங்க தான் இருந்தாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது மாநில தலைவராக இவங்க தான் இருந்தாங்க. அந்த தேர்தலுக்கு பிறகாக தான் அவங்க தெலுங்கானாவினுடைய கவர்னராக்கப்பட்டார். ஸோ அப்போ 2019 இவங்க தூத்துக்குடியில் போட்டிட்டாங்க. அதன் பிறகு கவர்னராக இருந்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மீண்டும் கள அரசியலுக்கே வந்தாங்க. அப்புறம் தென் சென்னையில் போட்டிட்டாங்க. கடந்த முறை தென் சென்னை மயிலாப்பூர், டி நகர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கியது தான் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி. தென் சென்னையில் 2ஆம் இடம் பெற்றாங்க. ஸோ அந்த மையப்படுத்தி தான் இவங்க டி நகர்லேயோ இல்லை மயிலாப்பூர்லேயோ போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ மயிலாப்பூரில் போட்டியிடுறாங்க.
தமிழிசை அவர்களும் நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். ஏற்கனவே நிறைய தேர்தல்களை சந்திச்சிருக்காங்க. 2009, 2006, 2011 சட்டமன்ற தேர்தல், 2009 வடசென்னை நாடாளுமன்ற தேர்தல், 2019 தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டிட்டாங்க, 2024 தென் சென்னையினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டிட்டாங்க. எல்லா தேர்தல்கள்லையுமே தோல்வி தான் அவங்க பரிசாக பெற்றிருக்கிறார். ஆனாலும் கூட கடுமையான உழைக்கக்கூடியவர். நிறைய சோஷியல் மீடியாவில் அவங்கள ட்ரோல் பண்ணி நிறைய விடயங்கள் வந்தாலும் கூட ஒரு பெண்ணாக தொடர்ச்சியாக என்ன சொல்வது, சமூக தளங்களில் பங்கேற்று தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை தைரியமாக கூறி வருபவர். முதல்ல தாமரை தமிழ்நாட்டில் மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொன்னவங்க இவங்க தான். வெற்றிகரமான தோல்வி அந்த புதிய வார்த்தையை சொன்னவங்க இவங்க தான். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அவங்க மாநில தலைவராக இருந்தப்போ தொடர்ச்சியாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கட்சி ஆக்டிவாக அவங்க செயல்பட்டுக்கிட்டு கட்சியினுடைய கட்டமைப்பை வளர்ப்பதற்காக தொடர்ச்சியாக களப்பணிகள் பயணங்கள் எல்லாம் மேற்கொண்டுகிட்டு இருந்தாங்க. நிச்சயமாக எல்லோரும் இப்போ கட்சியை தாண்டி தமிழிசை அக்கா அவர்கள் மீது எல்லோருமே நல்ல மதிப்பும் பாசமும் வச்சிருக்கக்கூடியவங்க தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அவங்க வயசு 64. அவங்க மருத்துவர், பாஜகவினுடைய வேட்பாளராக இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களுடைய 15% வாக்கு ப்ளஸ் அதிமுகவுக்கு அங்கே கட்டமைப்பு இருக்குது. இதெல்லாம் இவங்களுடைய பலமாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஒரு கடுமையான போட்டி தாவேலு அவர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நாம் தமிழர் கட்சி அருண் அப்படின்ற ஒரு ஐயங்கார வேட்பாளராக போட்டிட்டு இருக்கு. பிராமணர்களுக்கும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்துருக்கு. 6 இடங்கள்ல அவங்க போட்டிடுறாங்க. இவர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்கில் இருக்கிறார். நாம் தமிழர் கட்சி இங்கே 10,000 வாக்குகளை எடுத்திருக்கு. இந்த முறை எவ்வளவு வாக்குகள் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதனுடைய பொருளாளர் தாவேகாவினுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்கள் போட்டியிடுகிறார். சமீபத்தில் தான் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி இவருடைய மனைவி இவர் மேலே ஒரு கமிஷன் ஆஃபீஸில் ஒரு புகார் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ எலெக்ஷன் டைமில் இது ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லோருமே சென்னைக்குள்ளே தான் போட்டிடுறாங்க. குறிப்பாக இவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். அங்கே ஒரு 15% பிராமணர்களுடைய வாக்கு வங்கி இருக்குது. ஸோ அது எந்தளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்துது அப்படின்றத பார்க்கலாம். கடந்த முறை மக்கள் நீதி மையத்திலிருந்து ஸ்ரீபிரியா அவர்கள் போட்டிட்டு இருந்தார். 17,000 வாக்குகளை எடுத்திருந்தாங்க. அங்கே திமுகவில் வெற்றி தோல்வியை அது தீர்மானிச்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் இந்த முறையும் டிவிக்கே எடுக்கக்கூடிய வாக்குகள் மயிலை தாவேலுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ அல்லது தமிழிசைக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால பிராமின்ஸ் ஓட்டு பொதுவாகவே பாஜகவுக்கு செல்லக்கூடிய வாக்குகளாகத்தான் இருக்குது. காஸ்டிஃபிகேஷன் எந்த மாதிரி மாறுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு மயிலை தாவேலு அவர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் கடுமையான போட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. இதுவே வட சென்னையில் வரக்கூடிய ஒரு தொகுதி, மத்திய சென்னையில் வரக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னா திமுகவினுடைய கோட்டையாக அங்கே இருக்குது. அங்கெல்லாம் அதிமுக ஒரு முறை அதிகபட்சமாக 2 முறை அப்படி தான் ஜெயிச்சிருக்கோம். இங்கே 6 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுவும் 3 முறை தொடர்ச்சியாக ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போதே நீங்கள் பார்த்துங்க. அதிமுகவும் இங்கே சம அளவில் பலமாகத்தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு கடுமையான போட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ மயிலாப்பூரில் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மே 4 யாருக்கான அது வெற்றியாக இருக்குது அப்படின்ட்டு. யார் வெற்றி பெறுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.